உலக தமிழர்களின் நம்பர் 1 செய்தித்தளம் www.tamilvoice.com. எட்டு திக்கு செய்திகளையும் ஒரே பார்வையில் தரும் தமிழ் பொய் செய்திகள். வணக்கம், இது தமிழ் voice.com செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். முதலமைச்சர் விக்னேஸ்வரனை கட்சியிலிருந்து நீக்கும் தேவையோ அல்லது அவரை மாகாண சபையில் இருந்து வீட்டுக்கு அனுப்பும் தேவையை தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கோ அல்லது தமிழரசு கட்சிக்கோ அல்லது எனக்கோ இல்லை என தமிழரசு கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எனக்கும் திரு விக்னேஸ்வரனுக்கும் என்ன பிரச்சனை? ஏன் அவரை நான் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அல்லது ஏன் அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும்? அவரை நீக்கும் தேவை யாருக்கோ உள்ளது போல் தெரிகிறது. அதனால் தான் இப்படி கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விடுகின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை விக்னேஸ்வரனை தமிழரசு கட்சியிலிருந்து நீக்குவதாக மாவி சேனாதிராஜா சொன்னார் என்பதில் சந்தேகம் எழுவதாக முதலமைச்சர் விக்னேஸ்வரனுக்கு நெருக்கமான முக்கியஸ்தர் ஒருவர் தெரிவித்துள்ளார். காரணம், முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இதுவரை எந்த அரசியல் கட்சியினதும் உறுப்புரிமையை பெற்றுக் கொள்ளவில்லை. அவர் பொது வேட்பாளராகவே களமிறக்கினார். இப்போதும் பொது வேட்பாளராகவே தொடர்கிறார். அது மாவை சேனாதிராஜாவுக்கும் தெரியும். இப்படி இருக்க கட்சி உறுப்பினர் அல்லாத ஒருவரை எப்படி தமிழரசு கட்சியிலிருந்து நீக்குவது என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார். வெளியாகியுள்ள காபோத உயர்தர சாதாரண பரீட்சையின் பெறுபேறுகளின் அடிப்படையில் யாழ் மாவட்டத்தில் வேம்படி மகளிர் கல்லூரி முதலிடத்தை பெற்றுள்ளது. கடந்த வருடம் இடம்பெற்ற காபோத சாதாரண தர பரீட்சையில் யாழ் வேம்படியில் 246 மாணவர்கள் தோன்றி 243 மாணவர்கள் முழுமையாக அனைத்து பாடங்களிலும் சித்தி அடைந்துள்ளனர். இதில் 28 மாணவர்கள் 9 ஏ சித்திகளையும், குறிப்பாக 11 மாணவர்கள் ஆங்கில மொழி மூல ஏ சித்தியையும் 17 மாணவர்கள் தமிழ் மொழி மூல ஏ சித்தியையும் பெற்றுள்ளனர். மேலும் யாழ் இந்து கல்லூரியை பொறுத்தவரையில் காபோது சாதாரண தர பரீட்சையில் தோன்றிய 263 பேரும் முழுமையாக சித்தி எய்துள்ளனர். மேலும் இதில் 18 மாணவர்கள் 9 ஏ சித்திகளையும், குறிப்பாக 8 மாணவர்கள் தமிழ் மொழியிலும் 10 மாணவர்கள் ஆங்கில மொழியிலும் ஏ சித்தியையும் பெற்றுள்ளனர். இதேவேளை யாழ் இந்து கல்லூரி யாழ் மாவட்டத்தில் ஆண்கள் பாடசாலையில் முன்னிலை வகிக்கும் அதேவேளை பெண்கள் பாடசாலையில் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை முதலிடம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் 3/2 பெரும்பான்மை பலத்தை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய அரசியல் சாசன திருத்தங்களை நிறைவேற்றிக் கொள்ள பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலம் அவசியமாகிறது. எனினும் தற்போதைய அரசாங்கத்திற்கு இவ்வாறு 3/2 பெரும்பான்மை பலத்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்கும் நோக்கில் கூட்டத்தொடர்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. குருநாகல் பிரதேசத்தில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் 70 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. அமைச்சர் ரிஷாட் பதூதினுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடு இன்று சிங்கள ஜாத்திக பெரமுன எனும் அமைப்பினால் செய்யப்பட்டுள்ளது. வில்பத்து சரணாலயத்தின் காணி கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலேயே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வில்பத்து சரணாலயத்திற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் உள்நாட்டு வெளிநாட்டு மக்களை குடியமர்த்துவதற்கு அமைச்சர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக குறித்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இதற்காக வெளிநாடுகளிடமிருந்தும் பணம் பெற்றுக் கொண்டமைக்கான ஆதாரங்களும் காணப்படுவதாக அமைப்பின் தேசிய அமைப்பாளர் அங்குருகலே ஸ்ரீ ஜினானந்த தேரர் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் மோதூர் பிரதேச சபையின் புதிய கட்டிடம் கிழக்கு மாகாண முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு மோதூர் பிரதேச சபையின் தவிசாளர் AM ஹாரிஸ் தலைமையில் காலை 10:30 மணிக்கு இடம்பெற்றுள்ளது.
இதில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஹாபிஸ் நசீர் அகமட், போக்குவரத்து பிரதி அமைச்சர் MS தௌஃபிக் மற்றும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களான JM லாகிர், கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் MY சலீம், பிரதேச சபை உறுப்பினர்கள், அரசாங்க அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கையின் வடபகுதியில் ஆர்வம் காட்டும் முன்னாள் போராளிகள் அரச புலனாய்வு பிரிவினரால் தொடர்ந்தும் கண்காணிக்கப்படுவதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக அது மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் இறுதி தருணத்தில் இராணுவத்திடம் சரணடைந்த விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்கள் காணாமற் போனது குறித்த ஆர்ப்பாட்டங்களில் பங்கெடுத்துள்ள யோகேஸ்வரி கடும் கண்காணிப்பு காரணமாக தான் அச்சத்தில் வாழ்வதாக குறிப்பிட்டார். விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் பிரிவில் இருந்த அவரது கணவர் அருட்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் தலைமையில் இராணுவத்திடம் சரணடைந்தார். அதன் பின்னர் அவரை நான் காணவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நான் காணாமற் போனவர்கள் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதால் பயங்கரவாத தடுப்பு பிரிவைச் சேர்ந்தவர்கள் உட்பட பலர் விசாரணைக்காக எனது வீட்டிற்கு வருகின்றனர். அவர்கள் அதிகமாக மாலை வருவதால் நானும் எனது பிள்ளைகளும் அச்சமடைகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகள் சூழல் பாதுகாப்பு குறித்து கூடுதலான அக்கறை கொண்டிருந்தார்கள் என்று வடமாகாண சுற்றாடல் அமைச்சர் போ ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். இன்று திங்கட்கிழமை இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியத்தால் கரையோர வளங்களை நல்முகாமைத்துவம் செய்வது தொடர்பான ஆய்வு பட்டறை ஒன்று திருநெல்வேலியில் அமைந்துள்ள சேவாலங்கா கேட்போர் கூடத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த ஆய்வு பட்டறையில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் போ ஐங்கரநேசன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கரையோர சூழல் இன்று மிகவும் மோசமான பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றது. எமது கழிவுகளை கொட்டுகின்ற இடமாகவும் கரையோரங்களை பயன்படுத்தி வருகின்றோம். கழிவு நீர் சுத்திகரிக்கப்படாமல் கடலுக்குள்ளேயே விடப்படுகின்றது. கண்டற்காடுகளும் பவள பாறைகளும் கபலீகரம் செய்யப்படுகின்றன. மணல் மேடுகள் சூறையாடப்படுகின்றன. அளவுக்கு மிஞ்சிய மீன்பிடியாலும் ரோலர் போன்ற பொருத்தமற்ற மீன்பிடி முறைகளாலும் காலநிலை மாற்றத்தாலும் மீன் வளங்கள் ஏற்கனவே அழிய தொடங்கியிருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார். இடைக்கால கிரிக்கெட் நிர்வாக சபையொன்றை அமைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தில் பாரிய நிதி மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை நடத்த இடைக்கால கிரிக்கெட் நிர்வாக சபையொன்றை உருவாக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் உத்தரவிற்கு அமைய இந்த நிர்வாக சபை உருவாக்கப்பட உள்ளதாக பிரதமர் அலுவலகம் மேலும் அறிவித்துள்ளது. அகதிகளாக நாம் வாழ்ந்து அல்லல் பட்டு கொண்டிருக்கும் போது எம்மை மேல்குடியேற்றி விட்டதாக இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருப்பது தம்மை பெரும் கவலைக்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கி உள்ளதாக சம்பூர் அகதி முகாம் ஒன்றில் வசிக்கும் மக்கள் தெரிவித்துள்ளனர். அண்மையில் யாழ்ப்பாணம் சென்ற பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அங்கு நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் மேல்குடியேற்றம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே சம்பூரை மீள கையளித்து விட்டதாக தெரிவித்தார். அந்த தகவல் தவறானது என்றும் ஒரு நாட்டில் பிரதமர் அந்நாட்டு மக்களின் நிலைமை தொடர்பில் அறியவில்லை என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேந்திரன் இலங்கை தமிழ் தொலைக்காட்சி ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறிப்பிட்டுள்ளார். 2006ஆம் ஆண்டில் கிழக்கில் முதலில் யுத்தம் ஏற்பட்ட இடமே சம்பூர். விடுதலை புலிகளிடமிருந்து சம்பூரை மீட்பதற்காக அன்று இலங்கை அரசு அறிவித்துக் கொண்டு மக்களை வெளியேற்றிய சம்பூரை கைப்பற்றியிருந்தது. அன்று தாங்கள் சொந்த நிலத்தை இழந்த மக்கள் இன்னமும் ஊர் திரும்பாத நிலையில் மோதூரில் உள்ள 4 அகதி முகாம்களில் 600 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 1500 பேர் வாழ்ந்து வருகின்றனர். கடந்த 9 வருடங்களாக அகதி முகாம்களில் இந்த மக்கள் அடிப்படை வசதிகள் எதுவுமற்ற நிலையில் தகர கொட்டகைகளில் பெரும் அசௌகரியங்களின் மத்தியில் வாழ்ந்து வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியிருந்தார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டியுடன் முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார். இன்று பகல் 12:30 மணி அளவில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கண்டியிலிருந்து ஹேட்டன் நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டியுடன் ஹேட்டனிலிருந்து வட்டவளை ரொசல பகுதியை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி சேனன் வூட்லைன் பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது.
இந்தியாவின் பாண்டிச்சேரி மாநிலத்தின் அருகில் கீழே புதுக்கோட்டை அகதி முகாமில் வசித்து வரும் 13 வயது சிறுமி கடத்தி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் இலங்கை அகதியொருவர் உட்பட 2 பேர் கோட்டகும்பம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். உள்ளூர் ஆலயம் ஒன்றில் திருவிழாவில் கலந்து கொண்டு விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த 13 வயதான சிறுமியை அணைச்சிகும்பம் பகுதியைச் சேர்ந்த 33 வயதான ஆர் பாலா மற்றும் 22 வயதான கே பிரபு ஆகியோர் கசூரினா கிரேவ் என்ற இடத்திற்கு கடத்தி சென்று பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியுள்ளனர். காணாமற் போனோர் தொடர்பில் மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமாகவும் விசாரணை நடத்தியும் ஜனாதிபதி ஆணைக்குழு தமது இறுதி விசாரணை அறிக்கையை ஆகஸ்ட் நடுப்பகுதியில் வெளியிடப்பட உள்ளது. இதற்கான பணிகள் தற்போது ஆரம்பமாகியுள்ளன. இந்த தகவலை நேற்று உறுதிப்படுத்திய ஆணைக்குழுவின் தலைவர் மெக்ஸ்வெல் பரணகம இடைக்கால அறிக்கையை கையளிப்பதற்குரிய திகதியை ஜனாதிபதி செயலகம் இன்னும் வழங்கவில்லை என்றும் கூறினார். இடைக்கால அறிக்கை கடந்த 18ஆம் தேதி வெளியிடப்பட இருந்தது. அன்றைய தினம் ஜனாதிபதிக்கு முக்கிய சில வேலைகள் இருந்ததால் அந்நிகழ்வு இடம்பெறவில்லை. இந்த நிலையில் அவர் சீனாவுக்கும் பயணம் மேற்கொண்டார். எனவே இவ்வாரத்துக்குள் இடைக்கால அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்படி குழு இதுவரை காலமும் முன்னெடுத்த பணிகள் மற்றும் பரிந்துரைகள் ஆகியன இடைக்கால அறிக்கையில் உள்வாங்கப்பட்டுள்ளன. விக்னேஸ்வரன் மீது மிகுந்த அவதானத்துடன் இருங்கள் என இந்திய ஊடகவியலாளரான MR நாராயணசுவாமி தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தேவைகளை கருத்தில் கொண்டு வடமாகாண முதலமைச்சர் செயற்பட்டு வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் இந்திய அரசாங்கம் மிகவும் அவதானத்துடன் தனது செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். வடமாகாணத்திற்கு விஜயம் செய்துள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் யுத்தத்தின் பின்னர் எமது மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் அவர்களின் தேவைகள் குறித்தும் விரிவாக எடுத்து கூறியுள்ளோம். அதனை கவனத்தில் கொண்ட பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பல உறுதிகளை வழங்கியுள்ளார். அவை அனைத்தும் விரைவில் செயல் வடிவம் பெற வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் மீள்குடியேற்றம் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களின் அபிவிருத்தி புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்களுக்கு செயற்திட்டம் மற்றும் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராயும் கூட்டம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்றது. இக்கூட்டம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். வவுனியாவில் 5 வருடங்களாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக கிறிஸ்தவ மத போதகருக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெற்றோரை இழந்த நிலையில் கிறிஸ்தவ சபையொன்றில் பாதுகாப்பின் கீழ் வளர்ந்த சிறுமியே சபையின் மத போதகர் கடந்த 2010ஆம் ஆண்டிலிருந்து துஷ்பிரயோகம் செய்ததாக 20 வயது யுவதி ஒருவர் செட்டிக்குளம் போலீஸ் நிலையத்தில் நேற்று மாலை முறைப்பாடு செய்துள்ளார். யுவதியை சிறு வயதில் பராமரித்து வந்த பெண் ஒருவருமே இம்முறைப்பாட்டினை செய்துள்ளனர். இதனை அடுத்து குறித்த யுவதி வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்வது இந்திய செய்தி. மேற்கு வங்க மாநிலத்தின் செல்போன் பேட்டரியில் மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்த போது வெடித்ததில் அருகில் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் திங்கட்கிழமை விபத்துக்குள்ளாகி பலியாகியுள்ளான். புருலியா மாவட்டத்தில் உள்ள சிறிய கிராமத்தின் மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்த செல்போனின் அருகே சென்ற 7 வயது சிறுவன் விளையாட்டுத்தனமாக செல்போன் மீது வாயால் ஊதியுள்ளான். அதனால் செல்போன் வெடித்து உண்டான சுவாலையின் சிறுவனின் உடல் சில பகுதிகள் கருகின. நெருப்பின் சூடு தாங்காத சிறுவன் குரல் கேட்டு வீட்டில் இருந்தவர்கள் சிறுவன் இருந்த அறைக்கு வந்து சிறுவன் மீது தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். நடந்ததை அறிந்து உடனடியாக அவனை சதார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு மருத்துவர்கள் சிறுவன் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். வெடித்த செல்போன் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஒன்று என போலீசார் தெரிவித்துள்ளனர். அடுத்து வெளிநாட்டு செய்தி. பிரான்சின் அல்ப்ஸ் மலை பிராந்தியத்தில் ஜெர்மன் விங்ஸ் விமானத்தை திட்டமிட்டு மோதி வெடித்து சிதற வைத்ததாக நம்பப்படுபவரும் துணை விமானியுமான ஆண்ட்ரியாஸ் லூபிட்ஸ் தனது பெயரை அனைவரும் அறியும் நாள் வரும் என எதிர்வு கூறியிருந்ததாக அவரது குறுகிய கால முன்னாள் காதலிகளில் ஒருவர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். மேலும் லூயிட்ஸ் தீவிர உளவியல் சிகிச்சைகளால் பாதிக்கப்பட்டு பல்வேறு நரம்பியல் மற்றும் உளவியல் மருத்துவர்களிடம் சிகிச்சை பெற்று வந்தமைக்கான சான்றுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவரது வீட்டில் மனநோய்க்காக பயன்படுத்தப்படும் பல மருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
இத்துடன் tamilvoice.com செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. எமது அடுத்த செய்தியினை நாளை நீங்கள் கேட்கலாம். இந்த செய்திகளை விரைவாக வாசிக்க tamilvoice.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். உலக தமிழர்களின் நம்பர் 1 செய்தித்தளம் www.tamilvoice.com